கும்பம் ராசி நேயர்களே, சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி நேயர்களே, ஆக்சுவலாக அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மற்றவங்களுடைய பிரச்சனையை பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அவங்களோட துன்பத்தை எப்படியா சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. என்ன ட்ரை பண்ணாலும் பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது கூட வார்த்தைகளில் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பம் ராசி நேயர்கள். அதை மட்டும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி, கோடீஸ்வரன் ஆகணும், தொழிலதிபர் ஆகணும் அப்படின்ட்டு உயர்ந்த எண்ணங்கள், தொழில் சம்மந்தமாக உயர்ந்த எண்ணங்களை கொண்டவங்களும் இந்த கும்பம் ராசிக்காரவங்க தான். இப்படிப்பட்டவங்களுக்கும் ஏமாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கஷ்டம்னா ஓடி ஓடி உழைக்கக்கூடிய இந்த கும்பம் ராசி நேயர்களை அவங்களோட கஷ்டத்துக்காக யாருமே வராமல் கைவிட்டக்கூடிய, கைகளை விடக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ஏற்படும். நான் அன்றைக்கி அவர் கஷ்டங்கிறப்போ அவருக்காக நின்னேன், ஆனால் எனக்கு நிற்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்பேற்பட்ட இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதையும் தாண்டி 7.5 சனி அது அப்படிங்கிற ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அது எப்படி இருந்திருக்கும், ஏன்னா ஜென்ம சனிலேருந்து இந்த டைமில் நீங்கள் விலக போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குங்கள்ல, அதெல்லாம் சூப்பரான விஷயங்கள்ல. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த பங்குனி மாதம் இதில் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் பங்குனி 28ஆம் தேதி, ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது. முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான கலியுக கடவுள், கருணை கடல், கந்தா போற்றி அப்படிங்கலாம் சொல்லுவாங்கள்ல, அதையும் தாண்டி கலியுக கடவுள் அந்த வார்த்தையை பாருங்களேன். இந்த ஒரு யுகத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மொபைலு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தாலும் ஸ்க்ரோல் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா கீழே முருகப்பெருமானோட அந்த வீடியோஸ், ரீல்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைப்பா ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பார்த்தாலும் நீங்கள் போஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய போஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இல்லைப்பா நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறதில்ல, வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் உங்கள் பர்சனல் நம்பராக தான் இருக்கும், ஆனால் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா முருகப்பெருமான ஸ்டேட்டஸ் எங்கேயாவது இருக்கும். ஸோ கலியுக கடவுளுங்கிறதுக்கு இதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் அந்த முருகப்பெருமான் தாங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று அமைதியாக வழிபட்டு வாங்க. சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, நல்லா சாப்பாடு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். சரிங்களா, கடவுளுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடு அப்படிங்கிறது எப்போதுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியும். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறத விட இங்கே சாப்பிட சூப்பராக இருக்கே அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். சரி, ஓகே. இந்த பங்குனி மாதம் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ம சனியில் இருந்து சனி பகவான் விலகி உங்களுக்கு இந்த டைமில் தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்துக்கு, அதாவது பாத சனியாக மாறி இருக்கிறாருங்க. ஜென்ம சனி அப்படின்னா என்ன? ஜென்ம சனி அப்படின்னா நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே பொறுமையாக நடந்திருக்கும். இந்த விஷயத்தை என்ன ஒரு 2 நாளில் முடிச்சாகணும், இல்லை 2 மாதத்தில் முடிச்சாகணும் அப்படின்னா அது 4 மாதமோ 6 வருஷமோ 1 வருஷம் வரைக்கும் கூட இழுத்துட்டு போயிருக்கலாம். அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். சரி, ஓகேப்பா அதுதான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாலும், இன்னொன்று உடல் ரீதியாகவும் மனல் ரீதியாகவும் ரொம்ப உடச்சிருந்துருப்பார்.
கொஞ்சமாக நம்ம பண்ண மற்றவங்கலாம் எவ்வளவோ தப்பு பண்ணி ஜாலியாக இருப்பாங்க. நம்ம சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதுக்கு அவ்வளோ திட்டு வாங்கியிருப்போம். இது ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்காது. அதுக்கான நான் இவ்வளோ திட்டு வாங்கணும் எந்த அவசியமே இல்லையே, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடைசி ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ அவர் 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே சமயம் குடும்பம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். ஏன்னா குடும்பத்தில் உங்களை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். நீங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சாலும் அவங்க அதை புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம இப்படி மாங்குன்னு போராடி உழைக்கிறது எல்லாமே குடும்பத்துக்காக தான் அப்படிங்கிறத குடும்பமே புரிஞ்சிக்கல, அப்புறம் நம்ம என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வார்த்தை விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக பேசுனீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. இல்லை கடமுறை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டக்குனு பாயிண்டை பிடிச்சி உங்களை நிறுத்தி உங்களுக்கே சவால் ஒரு அளவுக்கு ஆகிரும். ஸோ வார்த்தை விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா. அதே மாதிரி குரு பகவான் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த சமயத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா அது தாயார் ஸ்தானம், வீடு வண்டி வாகனம் இதை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். தாயாருக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை, கருத்து வேறுபாடெலாம் இருந்துச்சு அப்படின்னா சரியாகக்கூடிய ஒரு காலம். சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒரு நிலம் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன்ப்பா, ஒரு 3 குழியில் ஒரு 4 குழியில் வாங்கி கூட சின்ன வீடு கட்டிடலான்னு இருக்கேன் அப்படின்னா கூட இந்த ஒரு சமயத்தில் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடலாம் வரக்கூடிய ஒரு வருட காலகட்டத்தில். அதே மாதிரி அதாவது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று அடுத்தவங்க கடனை சுமக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது ஏற்படும். ஸோ கடன் கொடுக்கக்கூடாது, மற்றவங்க கடன் வாங்கும்போது அதுக்கு ஜாமீன் கையெழுத்திடக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி உடல் ரீதியாக எந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் இருந்தால் தான் பிரச்சனை, ஆனால் பார்க்குறாரு அப்படிங்கும்போது தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு பிரான்ச் வச்சுருக்கவங்க 2-3 பிரான்ச் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை தொழிலில் எப்படி இன்னும் கொஞ்சம் வருமானத்தை அதிகப்படுத்துறதுங்கிறத சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் ஏற்படும். அதே மாதிரி விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் சின்ன சின்ன விரயம் என்று இருக்கும். ஆனால் குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது எனக்கு முழுக்க சுபகிரகம், நவ கிரகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் அப்படின்னா அவர் குரு பகவான் தான். அவர் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னா சுபகிரயம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவானும் தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக ராகு பகவான் தனம், குடும்ப, வாக்கு ஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் என்னென்னா சாதகமாக யோசிக்கணும். சரிங்களா. குடும்பத்தோட ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாது. நீங்களும் உங்கள் மனைவியும் பேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த நியூஸ் எக்காரணத்தை கொண்டு வெளில போகக்கூடாது. உங்கள் பையன் இப்படி படிக்கிறான், இல்லை அப்படி படிக்கிறான், இல்லை பையன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு குடும்பத்தோட பிரச்சனைகளை வெளியில் தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்தி விட்டுரும். சரிங்களா. எல்லாருக்கும் ஒரு மறைமுக பக்கம், மறைமுக சம்பாத்தியம் அப்படின்னு இருக்குங்கள்ல, அதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. அதாவது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வருது அப்படின்னா உங்களுக்குள்ளே வச்சுக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை நான் ஆக்சுவலாக 10,000 சம்பாரிச்சிட்டு இருந்தேன்னா போன மாதம் 20,000 சம்பாரிச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 5,000 கொடுக்கலாம், கடனாக கொடுக்கலாம், உங்களுக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு மறைமுக பக்கத்துக்கான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதம் யாருக்கிட்டேயும் உங்களுடைய மறைமுக பக்கத்தை சொல்லாதீங்க. இன்னொன்று மறைமுக கடன் வாங்க வச்சிடும். ஸோ யாருக்கும் தெரியாமல் கடன் வாங்காதீங்க. அது இன்னும் பெரிய பிரச்சனை இல்லை. கடன் கொடுக்காதீங்க. கடன் வாங்கினா கூட பிரச்சனை இல்லை, கடன் கொடுக்காதீங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத ஏற்படுத்திடும். அப்புறம் உங்கள் மேலே நம்பகத்தன்மையற்ற ஒரு விஷயமாகவும் அது மாற்றி விட்டுரும். கேது பகவானை பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்திலே இருக்கிறாரு. அப்போது ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ ஆயுள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், உடல்நிலையில் பிரச்சனை எதுவும் இருக்காது, ஓகே. ஆனாலும் கேது பகவான் அதே ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆயுள் பற்றின பயம் இருக்கும். அது ஜஸ்ட்டு பயம்தான், அதுக்காக நீ அவ்வளோலாம் யோசிக்க வேண்டியதில்லை. என்ன இது உடம்புல சின்ன வந்து கட்டியாக இருக்குது, என்ன கட்டியாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ, எப்படி இருக்குமோ, ஒரு வேளை தோல் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஹீட்டுக்காக ஒரு சின்னோட கட்டி வந்திருக்கேன், அப்படியே விட்டுருங்க, அதுவே சரியாக போயிடும். சரிங்களா. ரொம்ப யோசிக்கும், ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி இண்டு எடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கற்றுக்க வைக்கும். சக்கரை நோய்னா எப்படி வந்துச்சு, ஆதி காலத்தில் சக்கரை நோய்னா எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அதுக்கான மருந்துலாம் என்ன, சித்த மருத்துவத்தில் என்ன இருக்குது, அலோபதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா புண்ணான்னு யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ரகசியத்தை கொண்டு வரக்கூடிய தருணம் அப்படிங்கிறதுனால இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் நோட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ பங்குனி மாதம் இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் பகவானை பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது அது கடின உழைப்புக்கு வழிவகுப்பார். கடன் இல்லை, எதிரி இல்லை, போட்டி எதுவுமே இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். பொறாமை அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருந்தாலும் நீங்கள் யாரை பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அதை விட மேலே போயிருவீங்க. புரியுதுங்களா.
அதே மாதிரி எல்லா நோய்க்கும் உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில. ஒரு தேமல்னு ஒன்று இருக்குப்பா, நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன், நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், இஞ்சி போட்டு பார்க்குறேன், அது எலுமிச்சை பழத்தை தடவி பார்த்தேன், இல்லை சோத்துக்கத்தாழை தடவி பார்த்தேன், சரியே ஆக மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ மருத்துவத்தை செலவு பண்ணி பார்த்தேன், சரியாக ஆக மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. இந்த கீட்டோ சோப்புன்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி போட்டோமா பட்டுன்னு சரியாக போயிடும். அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறதே கிடைக்கும். சரிங்களா? 150 ரூபா சோப்பு, அதை எப்படா ஒர்க் ஆகாத ஒரு பயந்துக்கிட்டு இருந்தாலும் பட் 7 நாளில் சரியாக போயிடும்ல. அந்த மாதிரி உங்களுக்கான தேவைக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 3 பேருமே தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஸோ புதன் பகவானும் சுக்கிர பகவானும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருந்தாங்க அப்படின்னா அழகாக பேசுவாங்க, பேசியே காரியத்தை சாதிச்சுக்கிறாயா, அவ்வளோ அழகாக பேசுகிறாயா, மயங்கிட்டேன் அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையறதாக இருக்கட்டும். என்னென்னா கொஞ்சம் ஆடம்பர செலவு பண்ணுறது, குடும்பத்துக்காக ஆடம்பர செலவு பண்ணுறது, தேவையில்லாத வாக்குறுதியை கொடுக்கறது, பணம் கொடுத்து கஷ்டப்படுறது, அதே மாதிரி எவ்வளோ சம்பாதிச்சா அந்த குடும்பத்துக்காக மட்டும்தான். கொஞ்சம் காரியவாதியாக இருப்பாங்க. கட்டாயமாக உயர்கல்விக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சூரிய பகவான் இருக்கும்போது பல வழியில் சம்பாதிச்சு குடும்பத்தை அடுத்த லெவலில் கொண்டு போவாங்க. எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அரசு வழியில் சொத்து சேர்க்கறது, அரசு வழியில் தனம் சேர்க்கறது, உயர்ந்த பதவி கிடைக்கிறது, இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு பங்குனி மாதம் இருக்கும். மேலும் இந்த ஒரு பங்குனி மாதத்தில் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.